வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவுகின்ற யூடியூப் நிறுவனத்தாருக்கும், என் கதைகளுக்கு நல்லதொரு திரைப்படக் காட்சி விளம்பரம் செய்கின்ற நிறுவனத்தாருக்கும், 2 ஆண்டுகளுக்கு மேலான சமுதாயம் சார்ந்த என் சிறுகதைகளுக்கு நல் ஆதரவு வழங்கி வருகின்ற ரசிகப் பெருமக்களையும் வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்ந்து எப்பொழுதும் போல் ஆதரவு தர வேண்டுகின்றேன். இன்றைய சிந்தனை கதையானது சிரிப்பு மிக்கதாகும், சிந்தனையை தூண்டுவதாகும். தலைப்பு: சிரிப்பு வெடிகுண்டு சிங்காரம், பஞ்சாயத்து தலைவர் வேட்பாளர். கதைக்குள் செல்வோம். சிங்காரம் என்பவர்க்கு வேறு வகையில் ஒரு நல்ல பெயர் இருந்தது. அதனால் அவருக்கு ஒரு பிரச்சனையும் உண்டு என்பதை அவரும் அறியவில்லை. ஒரு வகை நல்ல பெயர் வந்துவிட்டதே தவிர அதற்கு காரணம் அவருக்கே புரியாது. புகழ்வது போல் சிரிப்பால் அவரை ஊரினர் இவரது கோமாளித்தனம் கண்டு எள்ளி நகையாடுவர். அதை பற்றிய கவலை துளியும் இந்த சிரிப்பு வெடிகுண்டு சிங்காரத்திற்கு இல்லை. மனதுள் இதனை நினைத்து நாளும் அவர் கவலைப்படுவதும் இல்லை. அதனால் மனபாரமும் அவருக்கு துளியும் இல்லை. அவரை பார்த்தாலே ஒரு வகை நடமாடும் சிரிப்பு நடிகர் என்றே ஊரினர் அவரை கேலி செய்து அவர் முகம் முன்பு அவரை பாராட்டுவர். அவரை கண்டபோதெல்லாம் அவருக்கு முன்பாக கைத்தட்டவும் பாராட்டுவர். ஊரினர் புகழ்ச்சியில் தன்னை மறந்தே போவார். தான் ஒரு மிகப்பெரிய அறிவாளி என்பதால்தான் இவ்வளவு புகழ் கைத்தட்டல்கள் என்றும் எண்ணிக்கொண்டார். அப்போது ஊரில் பஞ்சாயத்து தேர்தல் வந்தது. அப்போது சிங்காரத்தின் நண்பர் சொர்ணவேல் சொன்னார், தாங்களும் தேர்தலில் நிற்கலாமே என்றார். நான் தேர்தலில் நிற்பதா என்று யோசித்தார். அவரை உசுப்பிவிட்டு, உங்களுக்குத்தான் ஊரில் புகழ் செல்வாக்கு உள்ளதே என்று தூபம் போட்டனர். சிங்காரம் அதை நம்பி ஏமாந்து போனார் என்று கூட சொல்லலாம். அவரது கண்கள் மகிழ்ச்சியில் அகலமாய் விரிந்தன. காரணம், பஞ்சாயத்து வேட்பாளர் தேர்தல் என்றால் தலைவர் பதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில். உடனே சிங்காரம் மீண்டும், என்னப்பா சொல்கிறாய் சொர்ணவேல், நான் நிற்க வேண்டுமா இத்தேர்தலில் என்றார். நான் நிற்க வேண்டுமா என்று மறுபடியும் கேட்டார். ஆமாம் என்றான் நண்பனும். வீட்டுக்கு விரைந்து சென்ற சிங்காரம் மனைவியின் பதிலை ஒன்றும் கேட்காமல், நான் பஞ்சாயத்து தேர்தலில் நிற்கப் போகிறேன் என்று மாரை நிமிர்த்தி கொண்டார். மனைவியோ அதிர்ச்சியில் மௌனமாகிவிட்டாள். விடவில்லை சிங்காரம். ஏண்டி, ஒன்றும் சொல்ல மாட்டியா என்று கேட்டார். மனைவி அம்புஜமோ, நான் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க, நான் சொல்லியா நீங்கள் அடங்க போறீங்க என்பது போல அவரை பார்த்து அமைதியாகிவிட்டாள் திருமதி அம்புஜம். அடுத்த நாள் சிங்காரம் மனைவியின் பேச்சை கேட்காமல், எதையும் எதிர்பார்க்காமல் தனது பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார். முதல் நாள் கூட்டத்தில் 200 பேர் கூடினர். மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்தார் சிங்காரம். மேடை மேல் ஏறி நின்று, என் பாசத்திற்குரிய மக்கள் என்றார். என் பாசத்திற்குரிய மக்களே என்றவுடன் அவரது தோற்றம், அவருடைய செய்கையை கண்டவர்கள் எள்ளலாக நகைத்து, இவரை பார்த்தாயா, என்ன ஒரு கம்பீரமாக மேடையில் ஏறி நின்று கொண்டு பாசத்திற்குரிய மக்களே என்று சொல்லுகிறாரே என்பது போல், ஒரு தோல் பொம்மையை பார்ப்பது போல் இவரை கண்டு ஆரவாரித்தனர். ஆரவாரம், கைத்தட்டல்கள் விண்ணை பிளந்தன. பாசத்திற்குரிய மக்களே என்று அவர் கூறியதும், நான் உங்களுக்காக என்ன செய்யப் போகின்றேன் தெரியுமா என்ற கேள்வியும் கேட்டார். கூட்டத்தினர் அமைதியாக இருந்தனர் அவரது பதிலுக்காக. அவரோ, என்ன செய்ய போகிறேன் என்பது எனக்கே தெரியாது என்று நடுநடுத்த தழுதழுத்த குரலில் கூறினார்.
எல்லோரும் கண்டு சிரித்தனர். என்ன செய்யப் போகிறேன் என்று முதலில் எனக்கே தெரியாது என்கின்றாரே என்றும் எண்ணினர். கூட்டத்தில் அதை கேட்டு கைத்தட்டல்களுடன் கலகலவென்று சிரிப்பு வெடிகுண்டு வெடித்து சிதறியது. தான் சொல்லிய சொல்லுக்குத்தான் அது அவ்வாறு நிகழ்ந்தது என்று பெருமைப்பட்டார் சிங்காரமோ. தன் சட்டைக்காலரை தூக்கிவிட்டு கொண்டு மேலும் புன்னகைத்தார் இந்த சிங்காரம். தனக்கு ஏற்பட்ட கைத்தட்டல்கள், சிரிப்பு எல்லாம் பார்த்து பெருமைப்பட்டு கொண்டார். பின்பு இரவில் தன் வீட்டில் சொன்னார், பார்த்தாயா, என் திட்ட மக்களுக்கு மிகவும் பிடித்து விட்டது. என் திட்டப்பணி என்பது யாரும் திட்டாத பணியாகிவிட்டது என்று தன் வீட்டிலும் சொன்னார். மறுநாள் மீண்டும் கூட்டம் தொடர்ந்தது. அப்பொழுதும் தேர்தல் வாக்குறுதிகளை தன் மனம் போன போக்கில் அள்ளி தெளித்தார். நான் வெற்றி பெற்றுவிட்டாள் என்றார். கூட்டம் ஆரவாரம் செய்தது. கைத்தட்டல்கள். இவரை கண்டு ஜோக்கர் போல நினைத்து கொண்டு கூட்டத்தில் ஒருவன் இடைமறித்து ஒருவர் ஆர்வத்துடன் கேட்டார், நான் வெற்றி பெற்றாள் என்று சொல்கின்றீர்களே ஐயா, என்ன செய்வீர்கள் என்று கேட்டான். சிங்காரமோ, ஒவ்வொருவர் வீட்டிற்கும் இலவசமாக ஒரு நாற்காலி தருவேன் என்றார் புன்னகையுடன். கூட்டத்தில் மக்கள் மகிழ்ந்தனர். ஒருவர் மட்டும், எதற்காக ஐயா நாற்காலி மட்டும் என்று கேட்டான். ஓ, அதுவா, நான் மேடை ஏறி பேசும்போதெல்லாம் நீங்கள் எல்லாம் அமர்ந்து கேட்க வேண்டுமல்லவா, அதற்காகத்தான் என்றனர். மீண்டும் சிரிப்பொலி கரவொலி வாயடைத்து போகும்படியாக ஆயிற்று. மூன்றாவது நாள் ஒரு வாக்குறுதி. நான் தலைவன் ஆகிவிட்டால் என்று ஒருபடி மேலேறினார். ஊரில் இனிமேல் மின்வெட்டே இருக்காது என்றும் வாக்குறுதியை அள்ளி தெளித்தார். கூட்டத்தினர் பலமாக நகையாடி எள்ளி ஆச்சரியத்தில் கைத்தட்டினர். ஒருவர் மட்டும் திகைத்து போய், உங்களால் மட்டும் இது எப்படி சாத்தியமாகும் என்று கேட்டார். சிங்காரம் தயங்காமல், மின்வெட்டு நேரத்தில் நான் தான் விளக்கு ஏற்றி விடுவேனே என்றார். கூட்டத்தில் மீண்டும் கரவொலி வெடிகுண்டு விண்ணை தொட்டது. வீட்டிற்கு சென்றவர், என் நிர்வாகத் திறமையை கண்டு மக்களே மகிழ்ச்சி வெள்ளத்தில் என்னை மூழ்கடித்து விட்டார்கள் என்று பெருமைப்பட்டு கொண்டார் சிங்காரம். மனைவி அம்புஜமோ முகத்தை வேறு பக்கம் திருப்பி இடுப்பை கையில் வைத்து கொண்டு தனக்குள் தானே எள்ளி நகையாடினார். பின்பு தேர்தல் வெற்றி முடிவு அறிவிப்பும் நாள் வந்தது. சிங்காரம் மிகவும் நம்பிக்கை எதிர்பார்ப்புடன் வாக்குச்சாவடிக்கு சென்றார். முடிவு வெளியானது. சிங்காரம் தோல்வி என்பது உறுதியாக்கப்பட்டது. நம்ப முடியாமல் அதிர்ச்சியில் சிங்காரம் துடித்தார். எப்படி நான் தோற்றேன் என்று வருத்தத்துடன் நண்பர் சொர்ணவேலுவை பார்த்து கேட்டார். சொர்ணவேலுவோ பவ்யமாக, எதிர் அணியினர் 782 வாக்குகள் ஒருவர் பெற்றுவிட்டார், நீங்கள் வெறும் 8 வாக்குகள் மட்டுமே என்று தெரிவித்தார் சொர்ணவேல். நான் வெறும் 8 வாக்குகள் மட்டுமா என்றிட, யார் அந்த 8 பேர் என்று கேட்டார். தான் போட்ட ஓட்டு 1 என்பதையும் மறந்துபோய், உங்கள் குடும்பத்தினர் 7 பேர் என்றான் சொர்ணவேல். நீங்கள் 1 என்று சுட்டிக்காட்டினான். ஆக 8 தானே என்றான். உடனே சிங்காரம் பலத்த சிரிப்புடன், பார்த்தீர்களா, ஊரே என்னை நிராகரித்தாலும் ஒதுக்கி வைத்தாலும் என் குடும்பத்தினர் மட்டும் என்னை வெறுக்கவில்லை என்று மார்தட்டி கொண்டு பெருமைப்பட்டார். செய்தி அறிந்த மனைவி அம்புஜம், தோல்வியில் கூட இப்படி ஒரு ஏகாந்த சிரிப்பா என்று தலையில் அடித்து கொண்டாள். மனைவி அம்புஜம், என் வாக்கை எண்ணும் போது கூட அம்புஜம், நான் தோற்றுப்போவேன் என்று எனக்கே தெரியவில்லை என்று கூறினார் பெருமையாக. என்ன செய்வது என்று தெரியாமல் சுவற்றில் முட்டிக்கொண்டாள் மனைவி அம்புஜம். அடுத்த நாள் ஊரினர், தாங்கள் தோற்றதில் சிங்காரமையா உங்களுக்கு வருத்தமில்லையே என்று அவரை உசுப்பிவிட்டு பார்த்தனர். சிங்காரம் சிரித்தபடியே, வருத்தமா, எனக்கா, ஏன் என்றார். ஊரினர், நீங்கள்தான் தலைவராக முடியவில்லையே என்றனர். அதனால்தான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார் சிங்காரம். எப்படி என்றனர். சிங்காரம் சிங்காரமாய் ஒய்யாரமாய் சொன்னார்,
தலைவரானால் மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டி வரும் அல்லவா? எனக்கு தற்போது அந்த பிரச்சனையே இல்லையே என்று வெடிமுழக்கம் செய்தார். ஊரினர் சிரித்து விட்டனர். மீண்டும் சிரிப்பு வெடிகுண்டு விண்ணை பிளந்தது ஊரின் இடையே என்று சொல்ல வேண்டும். தோல்வியை கூட வெற்றியாக்கிய இந்த சிங்காரத்தின் நிலைமையை எண்ணி கைத்தட்டினர், ஆரவாரித்தனர், புகழ்ந்தனர். மெய்மறந்தார் அசட்டு சிங்காரம். இதன் வழி நாம் அறிய வேண்டியது, சில தோல்விகள் நம்மை தாழ்த்துவதில்லை. நாம் அதை பார்த்து சிங்காரம் போல் சிரிக்கத் தொடங்கிவிட்டால் அதே தோல்வி நம்மை உயர்த்திவிடும் ஒரு நாள் என்று நம்பிக்கை கொள்வோம். இகழ்வோரை அறிந்து உண்மையாய் வாழ்ந்தால் கேலிச்சிரிப்பு வந்திடுமோ? சிந்திக்க வேண்டும். வாழ்த்துக்கள்.